விவசாய கடனை தள்ளுபடி பண்றதுக்கு வக்கு இல்ல, துப்பு இல்ல. கல்வி கடனை தள்ளுபடி பண்ண வக்கு இல்ல, துப்பு இல்ல. மரியாதைக்குரிய சுய உதவிக்குழு வாங்கிய மகளிர் கடனை தள்ளுபடி பண்ண வக்கு இல்ல, துப்பு இல்ல. விவசாயிகளுக்கு நிவாரணத்தோட கொடுக்க வக்கு இல்ல, துப்பு இல்ல. தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களை சீரமைக்க வக்கு இல்ல, துப்பு இல்ல. தமிழ்நாட்டில் ஏரி குளங்களை தூர்வார வக்கு இல்ல, துப்பு இல்ல. எம்எல்ஏவுக்கு என்ன டேஸுக்கு காரணு சாமானிய மனிதன் கேட்பானா கேட்க மாட்டானா? மானனோசரம் தான் கேட்பான். நீங்க தேர்தலில் அறிவிச்ச, தேர்தல் அறிக்கையில கொடுத்த மகளிருக்கான 2500 ரூபாய் கொடுக்க வக்கில்ல. நீங்க அறிவித்த மகளிர் விடியல் வெற்றி பயணம் தமிழ்நாடு முழுக்க இலவசம், அதை அறிவிக்க வக்கில்ல, துப்புல்ல. புதிய பேருந்துகளை வாங்க வக்கில்ல, துப்புல்ல. புதிய சாலைகளை போட வக்கில்ல, துப்புல்ல. நீங்க அறிவிச்சபடியே வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாசம் 4000 ரூபாய் வழங்க துப்புல்ல, வக்கில்ல. நீங்க அறிவிச்சபடியே மகளிர் சுய உதவி கடன்களுக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்க வக்கில்ல, துப்புல்ல. புதிய ஆசிரியர் பணிகளை டெட் ஆசிரியர் பெருமக்களுக்கு பணி நியமனம் செய்ய, உடற்கல்வி ஆசிரியருக்கு பணி நியமனம் செய்ய, செவிலி தாய்மாருக்கு பணி நியமனம் செய்ய அரசு கிட்ட சம்பளம் போட வக்கில்ல, துப்புல்ல. இதுல எம்எல்ஏக்களுக்கு எதுக்கு சார் காரு? அதுவும் ஒரு கார் குறைந்தபட்சம் 20 லட்சம் ரூபாய்னா 234 எம்எல்ஏ, இதுக்கு மட்டுமே 50 கோடி ரூபாய் ஆகுது கார் வாங்க. இந்த கார் மெயின்டெனன்ஸுக்கு ஒரு ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய், 234 பேருக்கு கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் ஒரு மாசத்துக்கு. 12 மாசம் கணக்கு பண்ணோம்னா 28 கோடி ரூபாய். 5 ஆண்டுகளுக்கு கணக்கு பண்ணா 140 கோடி. இந்த 140 கோடி இங்க ஒரு 50 கோடி, கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய் 5 ஆண்டுகளுக்கு இந்த எம்எல்ஏக்களுக்கான காருக்கு மட்டும் செலவினமாகும். இதுல எளிமையான, தூய்மையான, நேர்மையான ஆட்சி. நாங்க அரசியல்வாதி கிடையாது, மக்களுக்கு சேவையாற்ற வந்தவர்கள். சொல்றது யாரு? தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர், தமிழக நீர்வளத்துறை அமைச்சர். தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய அலுவலகத்தை மாற்றுகிறாராம். ஏன்? மக்கள் நிறைய வராங்க, நிறைய 200க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணி செய்யறாங்க, அதனால ரொம்ப நெருக்கடியா இருக்கு அதுன்னு சொல்லி அவர் மாத்துறாரு. எங்க? நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு நேர கடற்கரைக்கு எதிர்ப்புறம் 10வது மாடியில குழு குழு என்று காற்று வாங்குவதற்காக ஐயா மாத்துறாங்க. சரி, மாத்துறீங்க, சரி. நாமக்கல் கவிஞர் மாளிகையில கட்டடம் இருக்கு, 10வது மாடி வரை கட்டடம் இருக்கு. இந்த கட்டடம் கட்டப்பட்ட பிறகு எதற்காக 5.5 கோடி ரூபாய்க்கு அந்த 10வது மாடியை மட்டும் இன்டீரியர் டெக்கரேஷன், இன்டீரியர் ஆல்ட்ரேஷன், இதற்கு 5.5 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்துல என்ன டேஸுக்கு சார் செய்றீங்க என்று கமெண்ட்ல 4 பேர் கேட்கறாங்க. அவருக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? எளிமையான முதலமைச்சர், சிம்பிளான முதலமைச்சர், தூய்மையான நேர்மையான முதலமைச்சர். தொடமாட்டாரு, தொடவும் விடமாட்டாரு, தொட்டாலும் விடமாட்டாரு. இப்ப சார் 5.5 கோடியை தொடுறீங்க சார், நீங்களே தொடுறீங்களா சார்? 5.5 கோடி எடுத்து இன்டீரியர் பண்ணி என்ன புரியல எனக்கு. இந்தியன் 2 படத்துல எஸ்.ஏ. சூர்யா வீடு இருக்குமே, அது மாதிரி பண்ண போறீங்களா? டாய்லெட் தங்கத்துல போட போறீங்களா?